இந்த செயற்குழு பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொன்னீங்கல்ல சினிமா புகழோட அவர் வந்து சிஎமாக ட்ரை பண்றாரு. நீங்க கூட போற போக்குல அப்படி சொன்னீங்க. பரவாயில்ல, எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க. வேற எந்த சமூக சேவைக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் நீங்க துணை முதலமைச்சர் ஆனாரு? மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ கட்டவா நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆவீங்களா? சச்சா, கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் தலைவர் என்னையெல்லாம் வந்து அமைச்சராக்க மாட்டாரு. 2 பாத்ரூம் டூர் போனாரு, விளாக் போட்டாரு சேப்பாக்கத்துல. அடுத்து அமைச்சராக்கி அடுத்து துணை முதலமைச்சராக்கி ஸ்டாலின் வெயிட் பண்ணாருங்க. இந்த மண்ணோட சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் எம்கேஎஸ் அவர் வெயிட் பண்ணாருங்க. நீ ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. உடனே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம், ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம். இப்படி எந்த கட்சியிலையாவது தாத்தா, அப்பா, அப்பாவுடைய அண்ணன், தங்கச்சி, அத்தை, பையன், பங்காளி வீட்டு பசங்க 2 பேர், 7 பேர் சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சிஎம், எம்பி, எம்எல்ஏ, பல கட்சி போஸ்ட் ஒரே குடும்பத்தில் 7 பேர் டாப் மோஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய அரசியல் எங்கேயாவது நடந்திருக்கா? உலகம் எங்கேயுமே இல்லைங்க. இங்கே தான் அது நடக்குது. அதிகார பகிர்வு என்பதை தங்களுடைய ஃபேமிலியை தாண்டி மற்ற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்க கூட தராத ஒரு மக்கள் விரோத அரசு. இதை வீழ்த்தணும். அப்ப அதை வீழ்த்துவதற்காக நாம போய் யாரையோ நாம அரவணைக்கணும், யாரோடய சேரணும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். இவங்களை வீழ்த்துவதற்கு எங்களுடைய தலைவர் ஒருத்தரே போதும். மக்கள் சக்தியோட நாங்க வீழ்த்துவோம்.